தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சிவாங்கி அப்படிங்கிற தமிழ் டப்டு மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தி, வரலட்சுமி மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு மாடர்ன் மிஸ்ட்ரி திரைப்படமா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை பண்ணது ஆனந்தி அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஆபீசர் பாத்தீங்கன்னா வரலட்சுமி. ஆனந்தி தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதை வழியா நமக்கு என்ன கன்வே பண்ண முயற்சி பண்றாங்க, அந்த கொலை பண்ணது யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறத அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்துல ஒரு பயங்கரமான ஒரு மாடர்ன் மிஸ்ட்ரி திரைப்படத்தை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்திருப்பாங்க. ஆனா டக்குன்னு எதிர்பாராத விதத்துல இந்த கதை ஒரு சீரியல் மோடுக்குள்ள போயிடும். ஒரு சத்தியபாமா அப்படிங்கிற ஒரு குடும்ப பெண் குடும்ப பாரத்தையும் சுமக்கிறா, வேலை பலுவையும் சுமக்கிறா, ஒரு பயங்கரமான தியாகியா வாழ்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியல் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, ஒரு சீரியல் கதையை ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சீன்ஸ் வையா கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. போன் கான்வர்சேஷன் மூலமா சொல்லியிருப்பாங்க. போன் கான்வர்சேஷன் மூலமா ஒரு கதையை சொல்றது அப்படிங்கிறது ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும், ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, அதுக்கு வழியா ஒரு கதையை சொல்றாங்க அப்படின்னா அது நமக்கு புரியுற மாதிரி இருக்கணும். தேவையில்லாம என்னென்னமோ பேசிப்பாங்க, அது வழியா ஒரு கதையை கன்வே பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்க, அதுவும் ப்ராப்பரா இல்ல, பார்க்கவே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல டூஸ்டே எண்ட் ஒரு வில்லனிசம் கிரண் அப்படிங்கிற வில்லனை காட்டியிருப்பாங்க. இவர் பண்ற வில்லனிசம் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர செயற்கைத்தனமா இருக்கும். மீ டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே போல தேவையில்லாம ஒரு சப்ளாட்ல ஒரு கதையை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுடைய அப்பா அம்மா மழை வெள்ளத்துல மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பா ஒரு டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு ஒரு தேவையில்லாம இன்னொரு கதையை கொண்டு வந்து சப்ளாட்டா ஆட் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்துல ஓவராலா பாத்தீங்கன்னா சுமார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஸ்கிப் பண்றது பெட்ரு. பட் டைம் இருந்தா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா பாருங்க. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் இல்லை. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 to 2. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.